பாருங்கள், சேனக்கிழங்கு வெட்டியாச்சு. போன வருஷம் விலை டாப்பில் இருந்தது. இந்த வருஷம் வந்து 10 ரூபாய்க்கு கூட கேட்க ஆள் இல்லை. 2 நாளாக கூப்பிட்டு பார்க்குறோம், வரமாட்டேங்கிறாங்க வியாபாரிங்க. காட்டில் இருக்கிற வரைக்கும் ஓட்டுங்க, பொறுக்கி வைங்க, வாங்கிக்கிறேன்னாங்க. வெட்டி வச்ச வாட்டி வாங்கவே வரமாட்டேங்கிறாங்க. மாட்டுக்கு வெட்டி போடுங்கிறாங்க. இருக்கு 60,000-70,000 செலவு பண்ணியாச்சு. நம்ம வந்து இது இப்போது கூலி வேலையோட ஒரு ரூபா வந்துருச்சு. 1,00,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு மாட்டுக்கு வெட்டி போட்டோம்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள்? இதுக்கு எங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு கூடயும் தெரியல. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் சேலம் மாவட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியாவில் எங்கேயாவது மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியுங்க. நாங்களும் யூடியூப்பில் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டோம். மார்க்கெட் வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் தான் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏரியாவில் எங்கேயும் கிடைக்கிது தெரியல. வியாபாரிங்க யாராவது நம்பர் இருந்தாலும் போட்டு விடுங்க. பவுரெல்லாம் பத்துது. ஏன்னா இப்போ 1 வருஷமாக செலவு பண்ணி நாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இப்போ ஒரு பயிர் பண்ணோம்னா அது ஒரு கணக்கில் போய் முடியுது. என்ன விவசாயிங்க பொழப்பே அப்படி தான் இருக்குது. அதிகமாக விற்கலனாலும் ஒரு கிலோ 20 ரூபா விற்றுனா அதையும் 10 ரூபாய்க்கே வந்து எடுத்துகிட்டு போங்கங்கிறது வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்புறங்க 20 இவ்வளோ கோடி மக்கள் இருக்கோம். ஆனால் அந்த விளைய வச்ச இந்த உணவுப் பொருளுக்கு வந்து மதிப்பு இல்லை. போன வருஷம் 80 ரூபா விற்றுதுங்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் 10 ரூபாய்க்கு கூட கேட்க ஆள் இல்லை. 5 ரூபாய்க்கே கேட்க ஆள் இல்லை. விதை பொருளுக்கும் ஆள் இல்லை, இப்போ இதுக்கும் கிழங்கு வாங்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்புறம் எங்கேருந்து விவசாயி வந்து நம்ம முதல்ல வந்து விவசாயி தான் மதிக்கணுங்கிறாங்க. விவசாயி விளைவிச்ச பொருள் எந்த பொருளுமே சரி இந்த வருஷம் எதுக்குமே விலை கிடையாது. மஞ்சளோ எதுவுமே வந்து இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற விலை தான் இப்பயும் மஞ்சள் விற்கிது. 2009 14,000க்கு போட்ட மஞ்சள் அதே மாதிரி தான் இப்பயும் விற்கிது. வேணா கூலி ஏறிப்போச்சு, விலைவாசி எல்லாமே ஏறிப்போச்சு. ஆனால் காட்டுக்காங்களுக்கு மட்டும் எதுவுமே ஏற மாட்டாங்குது. ரொம்ப வேதனையாக இப்போ இதில் ஓட்டி இந்த கட்டிட்டு பாருங்க, ஆளை விட்டு பொறுக்கி அதை மூச்சை கட்டிட்டு கொண்டு வந்து தள்ளி இதை விற்கிறதுக்கு எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விவசாயத்தில் கஷ்டப்பட்டும் அது 10 ரூபாயை நம்ம கண்ணில் பார்க்கலாங்கிறதுக்கு வந்து நமக்கு முடியல. போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கே முடியல. அப்புறம் எங்கேருந்து விவசாயம் பண்ணுறது? அதுக்கே தான் விவசாயிங்க மகன் வந்து விவசாயியாக வரக்கூடாதுங்கிற மாதிரி ஆகி போகுது. அதை உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பண்ணி போடுறோம். எல்லாருமே நம்ம உற்பத்தி ஆகிறவங்க எல்லாருமே வியாபாரி ஆகணும்னா முடியுமா? முடியாது. அவங்கவுங்க சூழ்நிலையும் அவங்கவுங்க கால மாற்றமும் இருக்குதுல்ல. எல்லாருமே வியாபாரி ஆக முடியுமா? அதனால் இது யாராவது நம்ம ஏரியாவில் வந்து மண்டி இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது வியாபாரிங்க இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. பாய்.